மாணமை துணைவேந்தர் தமிழ் பண்பாட்டினை வீடு கவியரசர் குடியரசினர் அவைத்தளம் இணைந்து நடத்தும் வீடு கவியரசனர் சிலைக்கு அடிக்கல் நாட்டி வைக்க அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஓர் அரங்கத்திற்கு வீடு கவியரசர் முடியரசனர் அவர்கள் இந்த பெயர் சூடியிருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த பெயர் சூடுவதற்கு துணைவேந்தர் துணைவேந்தர் அவர்களுக்கும் நன்றி பாராட்டு விழா மற்றும் சகோதர தொழில்குடி அடிகளார் நூற்றாண்டு விழா வீடு கவியரசர் அவைக்கிறம் வெள்ளி விழா வீடு கவியரசர் முடியரசனார் பரிசுகள் வழங்கும் விழா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் அழகப்பா பல்கலைக்கழக வீடு கவியரசர் முடியரசன் அவர்களின் பெயர் சூடிய இந்த அரங்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்தது இது போன்ற விஷயங்கள் எடுத்து சொல்லணும், அவங்கள யோசிக்க வைக்கணும், அவங்கள சிந்தனையில இந்த பிரின்சிபல்ஸ் ஐடியாலஜிஸ் ஊக்குவிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. திரு குற்றக்குடி அடிகளார் இருந்தாலும் அதே போல வீர கவியரசர் முடியரசனார் இருந்தாலும் இப்போ பேசினவங்க எல்லாரும் அந்த பிரின்சிபல்ஸை பற்றி சொன்னாங்க. அவங்க எதுக்காக போகிறாங்க, மனிதநேயம், ஜாதி வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாரும் உயர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம். இதெல்லாம் அந்த டைம்லேருந்தே இருக்குது. ரொம்ப வருஷமா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. இல்லை அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு அது பேசுறது ஒரு பக்கம், பட் அதை ரேகப்படுத்தி ஒரு புத்தகமா படிக்கிற மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அந்த வாய்ப்புல இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இது போன்ற ஐடியாலஜிஸை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கு அப்படிங்கிறதும் மிக பெருமையான ஒரு விஷயம். ஸோ இப்போ 3 மணி நேரம் நீங்கள் இங்கே உட்காந்துருந்தா கூட இன்னைக்கு பேசியிருக்கிற விஷயங்கள் உங்கள் மனசில் டீப்பாக பதிஞ்சிருக்கும். இதில் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்காச்சும் நான் அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கணும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நானாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சோம்னா அதே இந்த நிகழ்ச்சி வெற்றி கண்டிருக்கு அப்படின்றதுக்கு அது சான்று. குடியரசுனார் அவைக்களமும் இணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வீடு கவியரசர் சிலைக்கு கடந்த 22ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அடிக்கல் நாட்டி வைத்தார்கள். அதே போல அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நம்முடைய இந்த விழா நடைபெறுகின்ற இந்த அரங்கத்திற்கு வீடு கவியரசர் முடியரசனார் அரங்கம் என்று நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவி அவர்களுடைய பெரும் முயற்சியால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு அந்த பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளை இருந்த நிகழ்ச்சி காட்டிய பெருமைப்படுத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்கின்றோம். வரலாற்றில் சிறப்பான சேவைகளை செய்து உயர்தர சாதனைகளை படைத்த சான்றோர் பொதுமக்களுக்கு அவர்களுடைய நினைவை போட்டிருக்கின்ற வகையில் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திட்ட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டுகின்ற வகையிலும் அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்
திருமதி ரவி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற வகையிலும் அதே நேரத்தில் பன்மையும் தொன்மையும் வாய்ந்த திருமணங்களில் ஒன்று பெயர் பெற்ற நம்முடைய ராஜவதியாக விளங்கிய குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு 100ஆண்டு விழாவை இந்த ஆண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதனுடைய ஒரு அங்கமாகவும் இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய வீர கவிஞர் குடியரசுனார் அவர்கள் அவருக்கென ஒரு அவைக்களத்தை தொடங்கி அதிலும் குறிப்பாக மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த அவைக்களத்தை தொடங்கி அதனுடைய தலைவராக முதல் தலைவராக பொறுப்பேற்ற முன்னாள் அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த வகையில் வெள்ளி விழாவை அந்த அவைக்களத்திற்கு கொண்டாடுகின்ற வகையிலும் நூலினை வரலாற்று நூலினை தொகுத்து அதையும் வெளியிடுகின்ற நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து அருமை மாணவ செல்வங்களை பேராசிரியர் பெருமக்களே ஆசிரியர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றதற்காக நான் உள்ளபடியே பங்கேற்ற மகிழ்ச்சி. கவியரசர் முடியரசனார் அரங்கம் என்று பெயர் விழாவாகவும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் 100ஆண்டு விழாவையும் வீரகவியரசர் முடிய